வெல்கம் டு விவி இம்போர்ட் டேலி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸல் டு டேலி இம்போர்ட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது லெட்ஜர்ல நம்ம காண்டாக்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த காண்டாக்ட் டீடைல்ஸ்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸை நம்ம எக்ஸல் ஷீட்ல வந்து ஃபில் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம டேலியில வந்து இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி சாம்பிள் ஃபைலை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் சாம்பிள் எக்ஸல் ஃபைல், இதில் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கான்ஃபிகர் எக்ஸ்போர்ட் சாம்பிள் ஃபைல் ஃபார் அப்படிங்கிறது நமக்கு லெட்ஜர். ஸோ ஃபோல்டர் ஃபார் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பிள் ஃபைலை ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஃபைல் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர் ரீட்மி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு ஏதாவது ஃபீல்டு நமக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த ஃபீல்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லெட்ஜர் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு சாம்பிள் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய ஃபார்மேட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெட்ஜர்ல வந்து என்ன பண்ண போறோம்னா கான்டாக்ட் டீடைல்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாத்தையுமே தான் வந்து நம்ம வந்து எக்ஸல்ல வந்து ஃபில் பண்ண போறோம். ஸோ அதனால நமக்கு அந்த ஃபீல்டு வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால நம்ம லெட்ஜர் ரீட்மி அப்படிங்கிற இந்த எக்ஸல் ஃபைல்ல இருந்து நம்ம அந்த ஃபீல்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுல நேம் அப்படிங்கிறது தேவைப்படுது, குரூப் நேம் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லெட்ஜர் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் கிரெடிட் அப்படிங்கிற ஃபீல்டையும் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ பில் டேட், பில் நேம், பில் அமௌண்ட். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபீல்டு எதுவுமே தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபீல்டு எதுவுமே நம்ம இம்போர்ட் பண்ண போறது இல்லை. வெறும் நம்ம கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கிற ஆப்ஷன் எல்லாத்தையுமே தான் வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ அதனால லெட்ஜர் ரீமெயில் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலிங் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஹெட் இருக்கும். ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் நேம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் அதை ஜஸ்ட் இப்படி காப்பி மட்டும் பண்ணிக்கிறேன். கான்டாக்ட் நேம் அதை வந்து இந்த ஒரு ஃபீல்டா வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர். ஸோ இதையும் காப்பி பண்ணிடுறேன். இன்னொரு ஃபீல்டு ஆட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்ஸ் நம்பர் அதெல்லாம் வேணும்னா நீங்க அந்த ஃபீல்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு அதை பேஸ்ட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இமெயில் அப்படிங்கிற ஃபீல்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இமெயில், சிசி, வெப்சைட் அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு, அதுவுமே இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த ஃபீல்டை வந்து எல்லாத்தையுமே வந்து அந்த லெஜெண்ட்ல வந்து அடிஷ்னலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் டேலி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர் லெட்ஜர். ஸோ நம்மளோட லெட்ஜரோட நேம் எல்லாமே வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட்டிக்கு வீக்கெண்ட் ஷாப்பிங் அப்படிங்கிற பார்ட்டி நேம் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷீட்ல பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குரூப் நேம், இதையும் காப்பி பண்ணிட்டேன். ஸோ குரூப் நேம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காண்டாக்ட் நேம். காண்டாக்ட் நேம் வந்து கொடுத்துடலாம். ஸோ ஃபோன் நம்பரும் வந்து கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பார்ட்டியும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஷாப் இன்னிங்ஸ் அப்படிங்கிற நேமும் நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ சேம் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டை அப்படியே வந்து சேவ் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாந்தினிட்ஸ் அப்படிங்கிற லெஜர் இருக்கு. அந்த லெஜர்ல வந்து ப்ரொவைட் காண்டாக்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எனபிள் பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி நம்ம எதுவுமே வந்து ஃபில் பண்ணல. சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விகேஎம் ஷாப்பிங் அப்படிங்கிற லெஜர்லையும் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் ப்ரொவைட் காண்டாக்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்க வந்து எதுவுமே ஃபில் பண்ணல. ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி பார்ட்டிஸ் லெஜர் இருக்கு. ஸோ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம எக்ஸல்ல இருந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்ல வந்து டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த எக்ஸல் ஷீட் அப்படியே கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த எக்ஸல் ஷீட் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் மாஸ்டர்ஸ். ஸோ ஃபைல் ஃபார்மேட் வந்து எக்ஸல் ஷீட். ஸோ அந்த ஃபைல் பாத் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஜர் டிஃபால்ட் டெம்ப்ளேட் லெட்ஜர். ஸோ இது பார்த்தீங்கன்னா சப்மிட் டீட்டெயில்ஸ் நமக்கு லெஜர் கவுண்ட் வந்து 2 இருக்கு. ஸோ அதனால நான் இம்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இம்போர்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விகேஎம் ஷாப்பிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் காண்டாக்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணணும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காண்டாக்ட் நேம் ரவி அப்படிங்கிறது இம்போர்ட் ஆயிடுச்சு. ஃபோன் நம்பரும் இம்போர்ட் ஆயிடுச்சு. மெயில் ஐடி இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு அடிஷ்னலாக ஃபேக்ஸ் நம்பர், வெப்சைட் அதெல்லாமே வேணும் அப்படின்னா நீங்க எக்ஸல் ஷீட்ல வந்து ஒரு தனியாக ஒரு ஃபீல்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி இன்னொரு லெஜரையும் செக் பண்ணி பார்த்தாலும் ஷாந்தி மெயில்ஸ் ப்ரொவைட் காண்டாக்ட் டீடைல்ஸ். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நேம், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸல்ல இருந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.